ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மளிகை கடை ஃப்ரிட்ஜை வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன், நீங்களும் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா, அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மளிகை கடை ஃப்ரிட்ஜ் வந்து 210 லிட்டர் தான், சரிங்களா? இருக்கிறதுலே மினிமமான ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கினா கரண்ட் பில் வந்து அதிகமாக வரும். ஏன்னா நம்ம கமர்ஷியலாக நம்ம கடைக்கு வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாக தான் வரும். நீங்கள் வந்து 100 யூனிட்டுக்கு உள்ளே நம்ம கடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கரண்ட் பில் வந்து நமக்கு வந்து ஓரளவு ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளே நிற்கும். 101 யூனிட் தாண்டிட்டு அப்படின்னா டேரிஃபே கம்ப்ளீட்டாக மாறிடும். 1400 1500 கட்டுற மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவு சாதாரண கடை நீங்கள் எப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணாலும் ஒரு 80 யூனிட்டில் நிப்பாட்டிடலாம், சரிங்களா? ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் கட்டுற மாதிரி வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வாங்கினேன் ஸ்டார்டிங்கில், சரிங்களா? பேசிக் மாடலில், செகண்ட் மாடலு. அதை வச்சு இன்றைக்கி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடைக்காரங்க நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்க பார்க்க போகிறப்போ, சார் கடையில் சார் பெரிய பாட்டெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான கரண்ட் பில்லை நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, அவங்க வந்து கட்ட போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், சரிங்களா? இப்போ நான் வந்து நம்ம கடையில் வந்து எப்படி அடுக்குவேன், எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, என்ன பிராண்டு ஃப்ரிட்ஜு கடைக்கு செட் ஆகும் அதுவும் சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன மாதிரி ஆல்டர் பண்ணால் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஐஸ்கிரீம் சோன், சரிங்களா? இதில் வந்து நம்ம டியூப் ஐஸ் போட்டு வச்சுருப்பேன். கோன் ஐஸ்குள்ளே பாக்ஸ் இருக்குது, கோன் ஐஸ் உள்ளே வச்சுருக்கேன், சரிங்களா? கீழே வந்து பால், தயிர் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஏற்கனவே எல்லா ஃப்ரிட்ஜ்லையுமே இந்த மாதிரியான கிளாஸ் வச்சு ரேக்காக இருக்கும். இதில் வந்து இந்த பாட்டில் இந்த மாதிரி எந்த அளவு அடுக்க முடியுமோ அந்த அளவு அடிக்கிடுவேன். இன்னும் ஒரு அடுக்கு கூட அடுக்குவேன், சரிங்களா? அந்த மாதிரி அடிக்கிடுவேன். இது வந்து நம்ம கடையில் உள்ள ரஸ்னா, சரிங்களா? ரஸ்னா போட்டு வச்சுருக்கேன், இந்த சைடில் இருக்கும். அப்புறம் வந்து பாட்டில், உங்களுக்கு எந்த பாட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அந்த பாட்டில் அதிகமாக அடுக்குங்க. எனக்கு வந்து 10 ரூபா பாட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகும், 10 ரூபா ஜூஸ் பாட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகும், 10 ரூபா தண்ணி பாட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகும், சரிங்களா? அதெல்லாம் லைனாக அடிக்க வச்சுருவேன், நிறைய ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா? இப்போ நைட்டு போகிறப்ப வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக ஒரு டைம் லோட் பண்ணிடுவேன், சரிங்களா? இப்போவுமே ஒரு பாட்டில் எடுத்தால் அடுத்த ஒரு பாட்டில் வச்சுருவேன், அதை பண்ணுவேன். நைட்டு போகிறப்போ நம்ம ஒரு டைம் செக் பண்ணும் போதில் கேப் இருந்தால் நம்ம ஃபில் பண்ணிட்டா நமக்கு வந்து மறுநாள் கூலிங்க்கு வந்து பிரச்சனை இருக்காது. நீங்கள் நைட்டு மறந்து போயிட்டீங்கன்னா மறுநாள் வந்து கூலிங்க்கு வந்து பிரச்சனை இருக்கும். எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே நம்மகிட்ட வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து டெய்லியில் உள்ள 10 ரூபா பாட்டில், இது வந்து 7 அப், சரிங்களா? 7 அப்பு, அப்புறம் மிராண்டா. டெய்லியில் உள்ள 10 ரூபா பாட்டிலில் பிளாக் கலர், பன்னீர், மேங்கோ, 7 அப்பு, சின்ன தண்ணி பாட்டில், அப்புறம் 10 ரூபா தண்ணி பாட்டில், ஆப்பிள். இதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத விட 3 மடங்கு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வெளியில் இருக்கும், சரிங்களா? ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் லோடு இருக்கும், இதுக்கு மேலே கூலிங் இல்லாமல் 3 மடங்கு இருக்கும். அடுத்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 டெய்லி மேங்கோ. அப்புறம் மாசா வந்து இந்த உள்ளே இருக்கு பாருங்க, இது வந்து மாசா, ரைட்டா? இது மாசா, இது கொக்கோகோலா, இது வந்து பொவன்டோ, ஸ்ப்ரைட்டு, உள்ள ஸ்ப்ரைட்டு, இது வந்து 1.5 லிட்டரு, இது 1.5 லிட்டரு. அப்புறம் இது பொவன்டோ, இது டெய்லி 7 அப்பு. அப்படி அது மாதிரி என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் எந்தெந்த டைமில் இது வருதோ மேக்ஸிமம் ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒன்று டிப்ஸ் சொல்லுதேன், இதுதான் மெயின். ஏன்னா நீங்கள் வந்து சின்ன ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்கும், சரிங்களா? நீங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு க்ளோசர் இருக்கும். இதை வந்து உருவிடணும், சரிங்களா? இதை எடுத்து போட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜு வந்து உடைப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற இந்த இதை உருவி கொண்டு போனால் இதே அளவில் உள்ள ஒரு கிளாஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கிடலாம், சரிங்களா? 20 ரூபா அப்படி தான் கேட்பாங்க. அதை வாங்கி உள்ள சொல்லிவிட்டா கீழே உள்ள செக்ஷனையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இது ஓப்பன் ஆயிரும், கூலிங் வந்து கீழே வர நல்லா போயிடும். இதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவு டம்ப் பண்ண முடியுமோ அந்த டம்ப் பண்ணிக்கிடலாம். இதை நீங்கள் வைக்கிறப்போ இதுக்கு மேலே கூலிங், இதுவரை கூலிங் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா கீழே வந்து உங்களுக்கு வந்து கூலிங் வந்து சரியாக வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இடம் பத்தாத மாதிரி இருக்கும், சரிங்களா? அதை கவனிச்சுக்காங்க. அது மாதிரி நீங்கள் புதுசாக கடைக்குன்னு ஃப்ரிட்ஜ் வாங்க போனால் நீங்கள் வந்து பெரிய பாட்டெல்லாம் வைக்க முடியாதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய பாட்டில் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 2 லிட்டர் பாட்டில் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால எல்லாமே 3/4 லிட்டரு, 600 அந்த மாதிரி இதில் தான் போகும், சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்காங்க. என்கிட்ட இப்போவும் ஒரு சில கூல்ட்ரிங்க்ஸ் வந்து என்கிட்ட இல்லை, சரிங்களா? 2 லிட்டர் பாட்டில் முடிஞ்சிட்டு இன்றைக்கி நான் வைக்கல. அதையுமே இதை எடுத்துகிட்டு அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி ரவுண்ட் பண்ணி தள்ளிடுவேன். இதுக்கு உள்ளே போட்டுருவேன், இந்த பக்கத்துக்கு உள்ளே போட்டுருவேன். அப்படி வச்சு மேனேஜ் பண்ணிக்கிடலாம். இந்த பக்கம் வந்து சாக்லேட் இப்படி இருக்கும். அப்புறம் பாக்ஸில் இருக்கிறத தட்டி பாக்ஸை வந்து இப்படியே உள்ளே கூட வச்சுருவேன், சரிங்களா? இப்படியே எடுத்து கொடுக்க மாதிரி கூட பிளான் பண்ணுவேன். அது மாதிரி ஃப்ரிட்ஜோட ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்காங்க, சரிங்களா? நான் வந்து எதர்ச்சையாக தான் வாங்கினது, இந்த மாதிரி கம்மியானது போதும் வாங்கினது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி பிளான் பண்ணி புஷ் பண்ணி அப்படி கம்மியான கரண்ட் பில்லே வச்சு அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கரண்ட் பில் வந்து அதிகமாக கொடுக்குறது வந்து தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் ஒரு 800-900 ரூபா கட்டுறதும் 1800 ரூபா 1900 ரூபா கட்டுறதும் வேறு. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்காங்க.
அடுத்து ஃப்ரிட்ஜோட பிராண்டு சரிங்களா. நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன பிராண்டு வாங்கலாம் அப்படின்னா இந்த 2 பிராண்ட் மட்டும் வாங்குங்க, வேற எதுவும் போக வேண்டாம் சரிங்களா. வீட்டுக்குனா ஓகே, கடைக்கு வந்து நீங்கள் இது 2 வாங்கினா கரண்ட் பில் வந்து சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல நிற்குது. ஃப்ரிட்ஜில் வேலையும் பெரிய அளவில் வராது. இந்த 2 பிராண்டை பார்த்து வாங்கிக்காங்க. சைஸ் வந்து ஓகே சரிங்களா. இந்த மாதிரி வாங்கிக்காங்க, உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு போகலாம் ஓகேங்களா. நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் வந்து இந்த ரேக்கை ரிமூவ் பண்ணி நம்ம அதை கீழே உள்ளதையும் ஃப்ரிட்ஜாக மாற்றுறது தான் சரிங்களா. இன்னும் இதை கொஞ்சம் ஆல்ட்ரு கூட பண்ணலாம். கீழே பெரிய பாட்டில் வைக்காமல் குட்டி பாட்டில் ஃபுல்லாக கூட உள்ள தட்டினா நிறைய பாட்டில் பிடிக்கும் சரிங்களா. ஒரு 60-70 பாட்டில் கூட பிடிக்கும். அந்த மாதிரி கீழே நீங்கள் பண்ணலாம். முன்னாடி வந்து கொக்கோ கோலா பாட்டில் வந்து கீழே தான் வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன், கொக்கோ கோலா பாட்டில் ஒன்றுமே இல்லையே கண்ணாடி பாட்டில்னு கேட்பீங்க. அது ₹1 ரேட்டை ஏற்றிட்டாங்க, அதனால் அதை உள்ளே எடுக்கலை. அது நம்ம கண்ணாடி பாட்டில் மெயின்டைன் பண்ணுறதே பேசு, அதுலேயும் அவங்க ₹1 ஏற்றி நமக்கு லாபம் குறைக்கும் போச்சில், அதனால் அதை வேண்டான்னு விட்டாச்சு சரிங்களா. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வந்து நைட்டு விற்காத தோசை மாவு, அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, நம்ம போட்டு விற்கிற பாட்டில் ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு அதெல்லாம் அப்பப்போ போட்டு சேல்ஸ் பண்ணுவேன். இந்த பிராண்டடு கம்பெனியில் இன்னும் 1-2 வராத கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே உள்ளே அடிக்க தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மளிகை கடை வைக்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.